திருப்புகழ் 467. முகச்சந்திர புருவம் சிலை விழியும் கயல் நீல முகில் குழல் ஒளிர் தொங்கலோடு இசை வண்டுகள் பாட மொழியும் கிளி இதழ் பங்கைய நகை சங்கொலி காதில் குழையாட முழ கர சமூகம் பரிமள குங்கும வாச முலை இன்ப ரச குடம் குவடு இணை கொண்டு நல் மார்பில் முரணும் சிறு பவளம் தரள வடம் தொடையாட கொடி போல துகிரின் கொடி ஒடியும்படி நடனம் தொடை வாழை மறையும்படி துயல் சுந்தர சுகமங்கையரோடு துதை பஞ்சனை மிசை அங்கசன் ரதி இன்பமதாக செயல் மேவி தொடை சிந்திட மொழி கொஞ்சிட அழகம் சுழலாட விழி துஞ்சிட இடை தொய்ஞ்சிட மயல் கொண்டு அணுகீனும் சுக சந்திர முகமும் பத அழகும் தமியேனுக்கு அருள்வாயே. அகர திரு உயிர் பண்புற அரி என்பதுமாகி உறையும் சுடர் ஒளி என் கணில் வளரும் சிவகாமி அமுதம் பொழி பறை அந்தரி உமை பங்கரனாருக்கு ஒரு சேயே. அசுரன் சிரம் ரதம் பரி சிலையும் கெட கோடு சரமும் பல படையும் பொடி கடலும் கிரிசாய அமர் கொண்டு அயில் விடு செங்கர ஒளி செங்கதிர் போல திகழ்வோனே. மகரம் கொடி நிலவின் குடை மதனன் திரு தாதை மருக என்று அணி விருதும் பல முரசம் கலை ஓத மறையன் தலை உடையும்படி நடனம் கோளும் ஆழை கதிர்வேலா வடிவிந்திரன் மகள் சுந்தர மணமும் கொடு மோக சரசம் குரமகள் பங்கொடு வளர் தென்புலியூரில் மகிழும் புகழ் திரு அம்பல மருவும் குமரேச பெருமாளே. சுக சந்திர முகமும் பத அழகும் தமியேனுக்கு அருள்வாயே. எல்லா உயிரெழுத்துக்களோடும் மெய்யெழுத்துக்களோடும் கலந்தும் அவற்றுக்கு வேறாகவும் நிற்கின்ற அ என்ற எழுத்தை போல சித்தும் அசித்துமான பிரபஞ்சம் முழுதும் தோய்ந்தும் தனித்தும் நிற்கின்ற அம்மை சுடர் ஒளி உயிர்கள் பாதுகாவல் பொருந்த திருமால் என்னும் காக்கும் கடவுளுமாகி விளங்கும் பேர் ஒளி என் கண்களில் விளங்கி மகிழும் சிவகாமி என் கணில் வளரும் சிவகாமி அமுதை பொழிகின்ற பராசக்தி அமுதம் பொழி பறை ஆன உமையம்மையாரை ஒரு பாகத்தில் கொண்ட சிவபெருமானுக்கு ஒப்பற்ற குழந்தையே. உமை பங்கரனார்க்கு ஒரு சேயே. சூரனின் தலை தேர் குதிரை வில் என்னும் இவையெல்லாம் அழிய அவனுக்கு காவலாயிருந்த 7 மலைகள் அம்புகள் மற்றும் உள்ள ஆயுதங்கள் ஆகிய யாவும் பொடிந்து தூளாயாக அவன் இருந்த கடலும் கிரௌஞ்ச மலையும் சாய்ந்து அடங்க பல படையும் பொடி கடலும் கிரி சாய அவன் இருந்த கடலும் கிரௌஞ்ச மலையும் சாய்ந்து அடங்க போரை மேற்கொண்டு வேலை செலுத்தியவனே. அமர்கொண்டு அயில் விடு செங்கர ஒளி செங்கதிர் போல திகழ்வோனே. சிவந்த கையில் ஒளி வீசும் சிவந்த கதிரவன் போல் விளங்குபவனே. மீனை கொடியாகவும் நிலவினை குடையாகவும் உடைய காமனின் அழகிய தந்தையான திருமாலின் மருமகன் என்ற அழகிய விருதும் மகரம் கொடி நிலவின் குடை மதனன் திரு தாதை மருக என்று அணி விருதும் பல முரசங்களும் கலை நூல்களும் புகழ்ந்து நிற்க நான்முகனின் தலை உடைந்து போகுமாறு அவனை குட்டி திருவிளையாடல் செய்தவனே. மறையன் தலை உடையும்படி நடனம் கொளும் ஆழை கதிர்வேலா பொன்னொழி உடைய வேலவனே வேலை உடையவனே. அழகை உடைய இந்திரன் மகள் தெய்வானையுடன் திருமணம் பூண்டு இந்திரன் மகள் சுந்தர மணமும் கொடு பின்னர் காம விளையாடல்களை வள்ளியுடன் நடத்தி மோக சரசம் குரமகள் பங்கோடு வளர்ச்சியுடைய தென்புலியூர் என்ற தில்லை பொன்னம்பலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே.
விலை மகளிரின் மாய வலைப்பட்டு நெருங்கிய பஞ்சு மெத்தையில் காமனும் ரதியும் போல இன்பமளிக்கும் விளையாடல்களை செய்யும் நான் அந்த சமயத்திலும் மயல் கொண்டு அணைகீனும் சுக சந்திர முகமும் பத அழகும் தமியேனுக்கு அருள்வாயாக. அச்சமயத்திலும் நின் அழகிய திங்கள் போன்ற குளிர்முகத் தோற்றத்தையும் நின் திருவாயால் உபதேசத்தையும் எனக்கு அளித்து அருள்வாய், எனக்கு அளித்து அருள வேண்டும் என்றவாறு